ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? சாரி கைஸ், கொஞ்சம் அழுதுட்டேன். சீரியல் தான், இருந்தாலும் அது கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் 2 நாள் லைவ் போயிட்டே இருந்தேன்னா, இந்த தமிழ் பாப்பா கஷ்டப்படுத்த மாதிரி சீரியல் எடுத்தாங்கனாலே நம்மளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதனால தான் சரி பார்க்க வேணாம்னு சொல்லி தான் நம்ம லைவாகவே அது வெறும் அந்த ப்ரிவியூ வச்சுமே நான் பேசிக்கிட்டே இருந்தேன். சரி இன்றைக்காவது அந்த ஆதி வந்து மித்ராவை அடித்தான் இல்லையா, சரி ஏதாவது உண்மை இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி எபிசோடை போட்டு பார்த்தேன். ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் கைஸ், ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். இன்றைக்கி வந்து இதயம் சீரியலை வந்து நான் ரொம்ப நாராக கிழிக்கணும்னு நினைக்கிறேன். நாராக கிழிச்சு எடுக்க போகிறேன். சரிங்களா? யாராவது ஆதி பாதி ஃபேனாக இருந்தீங்களா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? உண்மையிலேயும் டேரக்டர் சரி, நான் இன்றைக்கி வெளுத்து தான் வாங்க போகிறேன் நான். சரிங்களா? என்ன நீங்களாம் நாடகம் எடுக்கிறீங்க? எத்தனை தடவை நாங்களும் சொல்கிறோம், ஒரு குழந்தைய கஷ்டப்படுத்துகிற மாதிரி சீரியல் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அதை துளி கூட காதில் போட்டுக்கிற வேலையே இல்லை. இந்த ரிவ்யூலாம் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களானே தெரியல. இவங்க என்ன எடுத்தாலும் நம்ம பார்ப்போம் அப்படின்ற திமிருத்தனத்தில் நாடகம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்டா அந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் காசுக்காக எல்லாம் நடிச்சிட்டு போயிடுறீங்க. இருக்கிறவங்க மனசை போட்டு ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? கேவலம் பிடிச்சவங்களா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து நான் திருடலைன்னு சொல்லி மயக்கம் போட்டே விழுந்துருது கைஸ். ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனால் அந்த பொண்ணால் பேசவே முடியல. அப்போ பாரதி பேசிக்கிட்டே இருக்கிற அந்த பொண்ணால் பேசவே முடியல. எவ்வளோ ஒரு இதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக. நான் இன்னைக்கு பேசாமல் லைவே நான் போயிருப்பேன். நான் எனக்கு சுத்தமாக இதே ஒப்பா முடியல என்னால். நான் அதனால தான் 2 நாளாக லைவ் போயிட்டேன். எனக்கு எப்படியுமே இந்த குழந்தைய போட்டு கஷ்டப்படுத்துவைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் லைவ் போனதே. சரி இன்றைக்காவது ஏதாவது நல்லா இருக்கும், உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாங்க, இன்னும் மித்ராவும் நந்தினியும் நல்லா ஆதிக்கிட்ட ஏற்று வாங்கியிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் டோட்டலி இன்றைக்கி எபிசோட் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு. ரொம்ப எனக்கு டிசப்பாயிண்டட். ரொம்ப டிசப்பாயிண்டட். அப்பா சாமி முடியல. ரவுண்டு கட்டி அடித்தா ஒரு குழந்தை என்ன செய்யும்? எரும மாடுகளாட்ட நிற்கிதுங்க எல்லாம். சுதாகர் எரும மாடாட்ட நிற்கிறான், அந்த லண்டன் பாட்டி எரும மாடாட்ட நிற்கிது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கியெல்லாம் நிற்கிதுங்க எல்லாம். ஒரு சின்ன பொண்ணை போட்டு இத்தனை பேர் டார்ச்சர் பண்ண அந்த குழந்தை என்ன செய்யும்? அந்த கண்ணாடி பாட்டியால் எவ்வளோ தூரம் பேச முடியும்? அந்த பாட்டியை நீ வா போ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற சுதாகர் மரியாதை இல்லாமல். என்னது இது? என்ன சீரியல் தான் இது? முதல்ல எனக்கு புரியல. எத்தனைடா அந்த குழந்தைய நீங்கள் டார்ச்சர் பண்ணுவீங்க? பாரதியை டார்ச்சர் பண்ணுறீங்க, அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணுறீங்க. ஆனால் பாரதியை கூட நீங்கள் செஞ்சுட்டு போய் தொலைங்க. சரியா? அது எத்தனை அடித்தாலும் அது ஒன்றுமே செய்யாது. அது ஒரு ஜடமாடு. சரியா? அது ஜடமாட்டம்தான் இருக்கும். இத்தனை இம்சப்பட்டுக்கிட்டு, இத்தனை துன்பப்பட்டுக்கிட்டு அந்த குழந்தைங்களை கஷ்டப்படுத்திட்டு அது என்ன வெங்காயத்துக்கு நீ அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன வெங்காயத்துக்கு நீ எல்லாம் இருந்துகிட்டு இருக்கேன்னு தான் நாங்கள்லாம் கேட்குறோம். நான் கேட்குறேன், என்ன வெங்காயத்துக்கு நீ? உன் புருஷன் உயிரோடு தான் இருக்கிறான், குத்துக்கல்லாட்டம் தான் இருக்கிறான். சரியா? நல்லா கையங்கால் நல்லா ஆடிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு காப்பி குடிச்சிக்கிட்டு தின்னுக்கிட்டு உனக்கு புடவை கட்டிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு உனக்கு கொஞ்சிக்கிட்டு முன்னாடி சப்பு இப்படியே நிற்கிறான் பாரு மொத்த உருவமா. ஒன்றால் அந்த குழந்தைங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்குதுங்க. எரும மாடு மண்டையில் ஏறுதா இல்லையா அந்த பாரதி கூ முட்டைக்கு? ஒன்றால் அந்த குழந்தைங்க எத்தனை இம்சையத்தான் தாங்குவாளுங்க? அன்னைக்கு அந்த சின்ன பையனை ரூமில் போட்டு அடைக்கும் போதே இவன் என்ன செஞ்சுருக்கணும்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியில் போயிருக்கணும். ஒரு நல்ல குடி நாச்சி என்ன செஞ்சுருக்கணும்னா அந்த குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு நீ நல்லா இருக்கேல, உன்னைய பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு 5 வருஷமாக குழந்தைங்க தான் முக்கியம்னு சொல்லி வெங்காயமாட்ட இருந்தேல்ல. இன்றைக்கி உன் புருஷன் வந்தோடனே உன் பிள்ளைய விட உன் புருஷன் தான் உனக்கு முக்கியமாக போச்சா? உன் புருஷன் தான் குத்துக்கல்லாட்ட நிற்கிறான்ல, வெங்காயமாட்ட நிற்கிறான்ல. கைஸ் அந்த மாதிரி அந்த குழந்தைய பழி போடல. இவ அப்படியே என்ன செஞ்சுருக்கணுன்னு தெரியுமா? ஆதியை தட்டி விட்டுட்டு இவ அப்படியே மித்திர கழுத்தோடு போய் செவுத்த வச்சு அப்படியே இது பண்ணியிருக்கணும். யார் மேலடி பழிய போட்ட? என் பிள்ளை மேலே பழிய போட்டியா? நீ தொலைச்சிருவேன் உன்னைய.
அவள் வாசுவோட பிள்ளைன்னு சொல்லி அவள் பேசணுங்க. அவள் பேசணும். பாரதி ஒன்றத்துக்கு இல்லாத லாய்க்கு இல்லாத பொம்பளை, ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லாத பொம்பளை, அது சரியான இத்து போன பொம்பளை. நான் இன்றைக்கி உண்மையிலே எனக்கு அப்படி ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது சீரியலை பார்க்கும்போது. இன்றைக்கி அந்த குழந்தையோட பேச்சே போச்சுல்ல. இவன் வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் நொப்பான்னு கூப்பிடு, நான் ஆதியோட அப்பா வந்திருக்கேன், நொப்பான்னு கூப்பிடும் அந்த குழந்தை, நொப்பான்னு வெங்காயம். பொண்ணு அப்படியே ஃபோட்டோவை கிழிச்ச நினைவலைகளை அழிக்கும்போது ஃபோட்டோவை அப்படியே கண்ணு முன்னாடி கிழிச்சு எரிஞ்சிட்டு போன நினைவலைகளை அழிக்கிறதுக்கு அன்னைக்கு தெரியலையாம்மா தமிழ் வந்து உன் புள்ளேன்னு. வெங்காயம், நீ பத்த பிள்ளையா இருந்தால் கிழிக்க மாட்டேன், நீ அவள் வேற ஒருத்தனுக்கு பிறந்த புள்ள தானே, அப்போ உனக்கு என்ன வெங்காயத்துக்கு அதெல்லாம் வலிக்குது, உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வலிக்காது நாய். இப்போ வந்துட்டோம். ஐயோ ஆதி அப்பா வந்திருக்கேன், அப்பான்னு கூப்பிடுறா தமிழ், அப்பான்னு கூப்பிடு, வெங்காயம் கூப்பிடு, வெங்காயம் போ வெங்காயம். இதில் வேறு இன்னொரு ப்ரிவியூ வந்துச்சு கைஸ். என்ன ப்ரிவியூ தெரியுமா? தமிழை தன் பெண்ணாக தத்தெடுக்கும் ஆதியாமா வெங்காயம். அது பெண்ணாக தான் தத்தெடுக்கிறாங்களா, மகளாக தத்தெடுக்கலையாமா. ஆதி தமிழை தன் மகளாக தத்தெடுக்கும் ஆதின்னு சொல்லியிருந்தா தெரியாது, தன் பெண்ணாக தத்தெடுப்பானாமா. அப்போ ஐயோ முடியல என்னால். அது மித்ரா வந்துட்டு தமிழை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீ யாருன்னு கேட்குறா. அவள் கேட்ட உடனே அவன் என்ன செய்கிறான், இன்றைக்கி எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெரிய டான் இவன், டண்டனக்கா டானு. இவன் சொல்கிறது தான் அந்த வீட்டில் எல்லாம் கேட்பாங்களாமா. உடனே டண்டனக்கா டான் என்ன தெரியுமா சொல்கிறான் தெரியுமா? டண்டனக்கா டானு, டம்மி பாபா, இன்றைக்கி நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் எப்படி நம்ம சந்திய ராகத்தில் ரகுராம் செய்வான் பாருங்க, மாயாவத்தா மகளா, அது கூட மகளா தத்து எடுப்பான். இது மகளா தத்து எடுக்கலையாமா, தன் பெண்ணாக தத்து எடுக்கிறானாம்மா வெங்காயம். உண்மையிலே நான் அடித்து சொல்கிறேன் கைஸ். நான் இதை லைவில் பேசும்போது இதைத்தான் நான் சொன்னேன். நான் எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியல. அந்த பாரதியை விட கஷ்டப்பட்டது இந்த குழந்தை தான் கைஸ். தமிழ் மட்டும்தான் நான் அடித்து சொல்லுவேன். அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பெத்த தகப்பனையிலேருந்து இடையில ஒருத்தன் வந்து ஃப்ரெண்டுன்னு வந்தவனை அப்பான்னு கூப்பிட சொல்லி, அதுக்கப்புறம் அப்பான்னு கூப்பிட்ட குழந்தைய நீ எதுக்கு அப்பான்னு கூப்பிட்ற, அங்கிள்னு கூப்பிட சொல்லி, நீ எதையுமே கூப்பிட வேண்டாம், நான் உனக்கு அப்பனே கிடையாதுன்னு சொல்லி எத்தனை டார்ச்சர். ஆப்போசிட்லேயே ஒரு தகப்பை இருந்தோம், அந்த பொண்ணால் தகப்பன்னு கூப்பிட முடியாமல் அவங்க அம்மாக்காக அந்த பொண்ணு எத்தனை வலியை தாங்குச்சு. எனக்கு முடியல, சத்தியமாக முடியலைங்க, சத்தியமாக முடியல. நீங்களாம் வந்து என்ன மைண்ட் செட்டில் வந்து சீரியல் பார்க்குறீங்கன்னே தெரியல. ஆதி வந்து மித்ராவை அடித்த உடனே ஆதி சூப்பர், ஆதி வேற லெவல், மித்ரா நல்லா இது பண்ணிட்டா, ஆதி நல்லா அடிச்சிட்டான். என்ன கைஸ், என்ன இது? மித்ராவை அடித்தோன்னே எல்லாம் சரியாக போயிடுச்சா? அந்த குழந்தை அது என்ன மனசு பாடுபடும் பார்த்தீங்கல்ல. இன்றைக்கி பேச்சே போச்சு இல்லை, அவ்வளோதான். இனி அவன் அப்பான்னு கூப்பிட சொன்னாலும் அவனால் கூப்பிட முடியாது. இதான் கைஸ் வாழ்க்கை. நீங்கள் நல்லா நினச்சிக்கங்க. இதான் கைஸ் ஒரு யதார்த்தம். நீ என்ன விதைக்கிறாயோ அதே தான் இது பண்ணுவேன். நீ என்ன செய்யறியோ அதான் உனக்கு திரும்பி வரும். நீ அந்த குழந்தைய என்றைக்கு அப்பான்னு கூப்பிட வேணாம்னு சொன்னியோ, அங்கிள்னு கூப்பிட சொன்னியோ, அன்றைக்கே அந்த பிள்ளை பாதி செத்து போச்சு. இன்றைக்கி மீதியை அந்த பிள்ளை மேலே திருட்டு புள்ளியை போட்டு மீதி சாகடிச்சிட்டிங்க. இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு பேச்சே வராமல் போயிடுச்சு. ஆனால் இத்தனை நடந்துமே இந்த வாசியே வராமல் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை இந்த இதில் இது இனிமேல் இருந்து வாசுவோட கேரக்டரை அவாய்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. நான் சொன்னேன்னா இல்லையா கைஸ்? கண்டிப்பாக. ஏன்னா வாசு வந்து எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே 2-3 தடவை பிரச்சனை வரும்போது வாசு வந்து வரவே இல்லை. புரியுதுங்களா? சரி, இந்த சீன்லையாவது வருவான் அப்படின்னு பார்த்தா வாசு வரவே இல்லை. ஒருவேளை வாசுன்ற கேரக்டரை சுத்தமாக அடிச்சுட்டு, சரிங்களா, வரவிடாமல் அடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆதியோட கேரக்டராக உள்ளே கொண்டு வர்றாங்களா தான் எனக்கு தோணுது. அதான் உண்மை. ஏன்னா இத்தனை சொல்லி, ஏன்னா மித்ரா வந்து அந்த தமிழ் பாப்பாவை நீ திருடின்னு சொல்லும்போது வாசி என்ன வராமையாக இருக்க போகிறா? நினச்சிருந்தா டேரக்டர் சார் வந்து ஆதி உடம்புக்குள்ளே வாசுவை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஏன் கொண்டு வரலைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா வாசுவை அவாய்ட் பண்ணுறாங்க. இது வந்து முழுக்க ஆதியோட இதாகத்தான் இருக்கணும், ஆதியோட நடிப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசுவோட கேரக்டர் அப்படியே எரேசர் வச்சு அழிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ மொத்தத்தில் எனக்கு நான் இன்றைக்கி பேசாமல் லைவே போயிருக்கலான்னு தோணுது கைஸ். ரொம்ப டிசப்பாயிண்டாடுங்க. எனக்கே அழுகையே வந்துருச்சுங்க. அது வெறும் நடிப்பு தான். அந்த குழந்தை நடிச்சுட்டு இப்போ அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிடும், இல்லை ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடும், அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க, சரிங்களா? என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து சீசன் 1லேருந்துமே நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்குறோம். அப்படிங்கிறப்ப எங்கிட்டாவது அந்த குழந்தைங்க அவங்க அப்பாவோட சேர்ந்துடாதா, வச்சிடாதா, சந்தோஷமாக விளையாடாதா, சிரிக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை சீன்ஸ் நம்ம எதிர்பார்த்துருப்போம்.
ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இனி அவனே நினச்சாலும் அந்த குழந்தை அவனை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு வழியே இல்லாமல் பண்ணிட்டாங்க இந்த டேரக்டர் சார். ஆமாம், ஏன்னா அந்த குழந்தை அதாவது டேரக்டர் சார் பொறுத்தளவு ஆதி வந்து அந்த குழந்தையோட அப்பா கிடையாது, புரியுதுங்களா? அந்த சின்ன பையன் தான் அப்பேன். அதனால் இந்த குழந்தைய வந்து அப்படியே ஊமையாக்கிட்டாங்க. உன்னோட அப்பா இப்போ மொதல் சீசன்லேயே செத்து போயிட்டாங்கம்மா, இது வந்து ஆதியோட அப்பா அப்படித்தான் நம்ம நினைக்க தோணுது. வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க? அப்படித்தான் நம்ம நினைக்க தோணுது. மொதல் தடவை அப்பான்னு ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டுட்டு இருந்த குழந்தைய அப்பான்னு கூப்பிட சொன்னான். நீங்களே நல்லா நோட் பண்ணுங்கள், சரியா? கூப்பிட சொன்னான்னா அதுக்கப்புறம் அப்பான்னு அந்த குழந்தை கூப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இருந்தது? இவன் நினைவலைகளை அழைச்சிட்டு போனோன்னே, யாருமா உனக்கு அப்பா? நான்லாம் உனக்கு அப்பா கிடையாது, நீ வேறு யாரையே பார்த்துட்டு அப்பான்னு சொல்லி அந்த குழந்தைய அங்கேயே வந்து பாதி சாகடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நடிப்புக்காக நீ அப்பான்னு கூப்பிடு, நான் அவங்க அப்பாவை நான் நடிக்கிறேன், இந்த குழந்தைங்களுக்காக நான் அப்பாவை நடிக்கிறேன், நீங்கள் நீ அப்பானே கூப்பிடுங்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த குழந்தைங்கள அப்பான்னு கூப்பிட சொல்லி, மறுபடியும் அங்கிள்னு கூப்பிட சொல்லி, இப்போ அந்த குழந்தைனால அப்பான்னு கூப்பிட முடியாது, அங்கிள்னு கூப்பிட முடியாது, ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், ஸ்வாகா பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இனி ஆதி நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ அப்பான்னு கூப்பிட்றத்தவங்க நாட் அட் ஆல் பாசிபிள். ஆதி சார் நாட் பாசிபிள். அவ்வளோதான், அந்த பொண்ணுக்கு பேச்சு போயிடுச்சு. இந்த மித்ரா நந்தினி 2 பேர், இந்த 2 பக்கிகளும் பண்ண வேலை அந்த குழந்தையோட அந்த இது பேசுகிற திறனை வந்து இது பண்ணிடுச்சு, அவ்வளோதான். அப்படித்தான் நம்ம நினைக்க தோணுது. வேறு என்னத்தை செய்ய சொல்கிறீங்க? அப்படித்தான் நினைக்க தோணுது. ஸோ நாளைக்கு நான் லைவ் தான் கைஸ் போவேன். நான் இதெல்லாம் இது பண்ண மாட்டேன். நம்ம சுத்தமாக எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி இவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனது அவள் மித்ரா வந்து இப்படி தான் கேட்பா. அவளே ஒரு திருடி, அந்த பொருளையே ஒரு திருடி, காசு திருடி வச்சுட்டு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தா. இன்றைக்கி எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் என்ன ஒரு இதில் அந்த குழந்தைய நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனீங்க? அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் அவங்க அம்மா நொம்மா இருக்காள, நீங்கள் எதுக்கு கூட்டிகிட்டு போனீங்க? நாங்கள் சண்டை வரும். சண்டை வந்தோடனே லண்டன் பாட்டியும் வந்து நீங்கள் பண்ணது தப்பு தான் ஆதி, அவங்க அம்மா தான் இருக்கையில் நீங்கள் எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்கன்னு அந்த அம்மா அந்த பேத்திக்கு தான் சிங்சாங் போடும். சுதாகர் ஆல்வேஸ் ஒன்றுமே சொல்லவே வேண்டியதில்லை. அவங்க தங்கச்சிக்காரி என்ன பண்ணாலும் சிங்சான் போடுறாள். அதனால் சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. அதனால் ஆதி இருந்துட்டு இன்றைக்கி நான் வந்து தமிழை வந்து தன் பெண்ணாக தத்தெடுக்கிறாராமா. தன் பெண்ணா, மகளாக இல்லை, தன் பெண்ணாவா? சரி, தத்தெடுங்க சார், தத்தெடுங்க. ஆக மொத்தம் சரியா, என்ன நடந்தாலும் சரி, என் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி, மித்ராவால் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் வந்து ஆதியை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்கிறாங்க நம்ம உங்களோட பாரதி அக்கா. சரிங்களா? பாரதி அக்கா இருக்காங்க இல்லைங்களா? பாரதி அக்கா மேக்கப் கலையாமல் நடிக்கிற ஆள் இருக்காங்க இல்லையா? அந்த அக்கா வந்து குழந்தைங்களை விட அவளுக்கு புருஷன் தான் ரொம்ப முக்கியமாக போச்சு. புரியுதுங்களா? அப்போ 5 வருஷமாக இவ வந்து பிள்ளைகளுக்காக வாழலை, புருஷனுக்காக தான் வாழ்ந்திருக்கான். சரிங்களா? என்றைக்கா இருந்தாலும் 5 வருஷம் கழிச்சு நம்ம புருஷன் நம்மளை பார்க்க வருவான், நம்ம கழுத்தில் தாலியை கட்டுவான், நம்மளை இது பண்ணுவான்னு சொல்லி அவள் அந்த நினப்பில் தான் வாழ்ந்திருக்கா. சரிங்களா? பிள்ளைகளுக்காகலாம் அவள் வாழவே இல்லை. அதுதான் உண்மை. ஏங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரூமில் வச்சு ஒரு குழந்தைய பூட்டுறா, கேனத்தனமான ஒரு செயலை செய்கிறா. அப்பயே ஒரு 4 அறையை விட்டுட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு நீங்கள் நல்லாத்தானே இருக்கிறீங்க ஆதி, நீங்கள் நல்லா இருங்க, நான் என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு நான் போய்கிட்டே இருக்கேன்னு போயிருக்கேன்னு கைஸ். உனக்கு குழந்த முக்கியம் நினச்சேன்னா ஆதியை விட்டு போய் தொலை. இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்க அந்த மித்ராவால் இன்னும் சின்னாமனை பட்டு தான் இது பண்ணுங்க. இல்லாட்டினா வாயை திறந்து உன் திருவாயை திறந்து உண்மையை சொல்லி தொலைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இனி சொல்லியும் தொலையாது இந்த லூசு பக்கி. சரிங்களா? டாக்டர் கேட்குறாரு, யாரோட குழந்தை, உங்களோட குழந்தைன்னு கேட்குறாரு. 2 பேரும் ஊமை கொட்டாயாக நிற்கிதுங்க. உடனே அவள் பக்கத்தில் பாரதி நிற்கிறாள். சொல்லணும்ல, சார் என் குழந்தை தாங்க சார், பேசிகிட்டு இருக்கலே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு அந்த பாரதியாக சொல்லணும்ல. உடனே ஆதி இருந்துட்டு எங்கள் வீட்டு குழந்தை தான். ஏண்டா அது உங்கள் வீட்டு குழந்தைம்ல, ஊரா வீட்டு குழந்தையாடா வெங்காயம், அது பெற்றவ தான் பக்கத்தில் நின்றுட்டுருக்குறா, அவளையும் வாயை திறக்க விட்றதே இல்லை. எல்லாத்துலேயும் முந்திரி கொட்டையாட்டம் வந்துடுறது வெங்காயமாட்டம். இன்றைக்கி என்ன ஆச்சு? ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குங்க, சாரி. சரியா?
நீங்கள் உண்மையிலே இந்த இதயம் சீரியலை கிழிக்கலான்னு தான் இருந்தேன் நான். அப்படி ஒரு காண்டுங்க எனக்கு அப்படியே ரொம்ப கண்ணே கலங்கி போச்சு. அந்த பொண்ணு என்னம்மா நடிச்சிருக்கு. முதல்ல அந்த நடிப்புக்கு நான் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடுறேன். தமிழோட நடிப்புக்கு நான் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிடுறேன். சூப்பரான நடிப்பு. அந்த குழந்தைக்கெலாம் ப்ரைஸ் கொடுத்ததில் தப்பே கிடையாது. இன்னும் கூட ஒரு 4 ப்ரைஸை கொடுங்க. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கு. நல்ல நடிப்பு. அந்த அந்த பேச வரலேன்னொன்னே அந்த நடிக்குது பார்த்தீங்களா, அதுதான் சூப்பர் சூப்பர். நல்ல நடிப்பு, எக்ஸலண்ட். அப்புறம் அவ்வளோதான். நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீ போய் இவன் வந்து ஆதி வந்து என்னைய கேட்டால் அந்த இடத்துல வாசு வந்திருக்கணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அதுதான். அந்த இடத்துல வாசு வந்திருக்கணும், எல்லாம் மிரண்டிருக்கணும், சுதாகர்லாம் மிரண்டிருக்கணும். அப்படியே இந்த சைடு மித்ராவை ஒரு கையில் அப்படியே கழுத்தோடு பிடிச்சி தூக்கிட்டு, இந்த சைடு சுதாகரையும் கழுத்தோடு பிடிச்சி தூக்கி, இந்த சைடு நந்தினியும் கழுத்தோடு பிடிச்சி தூக்கி எல்லாத்தையும் 4 அறை விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கிட்ட என் பிள்ளைகிட்ட இது பண்ணிட்டுருக்கீங்க, யாரை பார்த்து திருடிங்கிற, தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வாசு அந்த இடத்துல வந்து நின்றுருக்கணும் கைஸ். சூப்பராக இருந்திருக்கும் நாடகம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பல நாட்களாகவே வந்து வாசுவோட கேரக்டரை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி எனக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகிட்டே தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை தீபம் வேறு ஒரு ஆளை வந்து கார்த்தியாக நம்ம சாமுண்டி சைடு வந்து காமிச்சிருப்பாளாட்டிருக்குது. இன்றைக்கி ப்ரிவியூ பார்த்தேன். அவளை தான் வந்து 6 மாதம் கழிச்சு இந்த அம்மா கல்யாணம் பண்ண போதாமா. சரி ராசத்தி கல்யாணம் பண்ணு. எல்லாருமே சீரியல் ரொம்ப கழியை ஊற்றுறாங்க. சீக்கிரமே இந்த கார்த்திகை தீபத்தை சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கீழே கமெண்ட்ஸில் பண்ணியிருந்தாங்க. உண்மைதான். ஏன்னா அந்த சீரியலில் கண்டென்ட் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த சீரியல்லாம் முடிச்சுட்டு போகிறது ரொம்பவே நல்லது. கார்த்திகெலாம் வேறு ஏதாவது நல்ல சீரியலில் நடிக்க போயிட்டால் கூட ரொம்ப நல்லது. நல்லாவே இல்லை. கார்த்திகை தீபம் சுத்த வேஸ்ட்டு, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த அம்மாவுக்கு நினைவலைகள் போகுமாமா, அது பர்டிகுலராக இவனை கல்யாணம் பண்ண நினைவுகள் மட்டும் போகுமாமா. வேறு ஒரு ஆள் இவங்க அம்மா வந்து கார்த்திக்குன்னு சொன்னோன்னே அவரை வந்து இவ வந்து 6 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ண வராமா. உடனே நம்ம ரோஹினி போய் அட்வைஸ் பண்ணுறாங்க, நீ 6 மாதம் டைம் கேட்டதே பெரிய விஷயந்தான், அதுக்குள்ளே நீ அவனை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல. நம்ம சாமுண்டீஸ்வரி இவ 2 பேரும் பேசுகிறத அப்படியே ஒட்டு கேட்டுக்கிட்டு நிற்கிறாப்புல. என்ன ரோஹினி வந்து கத்துவா, என்ன ரோஹினி ரேவதிக்கிட்ட ஏதாவது சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கியா நீயே, அந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னால் உங்கள் அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியும் சொல்லி அவளை நீ பிளாக்மெயில் பண்ணாலும் பண்ணுவாளாட்டு சாமுண்டீஸ்வரி. ஸோ மொத்தத்தில் கார்த்திகை தீபம் நல்லா இல்லை, சீரியல் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் வேறு என்ன கைஸ், எனக்கு வேறு எந்த சீரியலையும் சொல்கிறதுக்கு உடன்பாடே இல்லைங்க. வாரிசு சீரியல் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் சிபி தமிழ் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல், சந்தியா ராகத்தில் வந்து ஏதோ ரகுராமையும் ஜானகியும் வந்து ஏதோ பிடிச்சிட்டு போகிறாங்களாமா. அதை நம்ம மாயாக்கா தான் வந்து காப்பாற்றுதாமா. அந்த சீரியல் எப்பயுமே அதே தான், ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் புவனேஸ்வரியால், இந்த அம்மா போய் காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வேறு என்ன சீரியல் ப்ரிவியூ பார்த்தேன் மறந்துருச்சு. சரி அவ்வளோதான். எனக்கு இன்றைக்கி இந்த இதயம் எபிசோடு பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மைண்டே ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. பேசாமல் இன்றைக்கி லைவே போயிருந்துருக்கலாமாட்டிருக்குது. கமெண்ட்ஸை எதிர்பார்த்து, ஏன்னா நிறைய பேர் லைவ் போனால் கமெண்ட்ஸே பண்ணுறதில்ல. யாரோ ஒருத்தவங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க லைவ் போனால். மற்ற யாருமே கமெண்ட்ஸே பண்ணுறதில்ல. வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களாம் இதில் கமெண்ட்ஸே பண்ணுறதில்ல. நான் இன்றைக்கி சொல்கிறேன் கைஸ், நீங்கள் நல்லா கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். சரியா, இந்த மாதிரி யாரையாவது இந்த குழந்தைங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை ஏதாவது ப்ரிவியூ வந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஒரு மாதிரியா சீரியல் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அன்றைக்கி லைவ் தான் நான் போவேன். யாரும் என்னை கோச்சிக்காதீங்கப்பா, எனக்கு முடியல என்னால். நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் பார்க்க முடியல. ஏன்னா நம்மளும் ஒரு பேரண்ட்ஸு. நீங்கள் இப்போ இன்னும் பாரதிக்கெலாம் அந்த நடிப்பு இது பத்தலை கைஸ். ஏன் கைஸ், அந்த இடத்துல நம்ம பெத்த பிள்ளைய ஒருத்தவங்க திருடி சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ஆதையை தள்ளி விட்டுட்டு இவ போய் 4 வெளுத்திருக்கணும். 4 வெளுத்திருக்கணும். சும்மா என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், அவள் அப்படிலாம் பண்ணுற ஆள் கிடையாது, அவளை நான் அப்படி வளர்க்கலன்னு சொல்லி இந்த மாதிரி டயலாக் பேசிகிட்டு இருக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. போய் மித்ராவை 4 செவத்தோடு வச்சு நல்லா கழுத்தை பிடிச்சோடு அப்படியே ஏற்றி நல்லா 4 அப்பு விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நல்லா இருந்திருக்கும். என்னை கேட்டால் இவள் மித்ராவை அடிக்கிறதோ இல்லை கையை ஓங்கிட்டு அடிக்கிறதோ செய்கிறதோ இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த வீட்டை விட்டு போயிட்டா ரொம்ப நல்லது. அந்த வீட்டை விட்டு அவள் போயிட்டா ரொம்ப நல்லது. அந்த குழந்தைங்கள கூட்டிகிட்டு, ஏன்னா அவள் குழந்தைங்களுக்காக தான் வாழ்கிறேன்னு சொன்னான். இன்றைக்கி புருஷன் வந்த உடனே புருஷன்னு சொன்னால் அப்புறம் அந்த குழந்தைங்க என்ன சித்திரவதை பட்டுக்கிட்டு இருக்கேன்னு அவளுக்கு தெரியுமா கைஸ்? ஓப்பா சாமி முடியல. இவளுக்கு ஆனவனும் இந்த நந்தினியும் மித்ராவும் புள்ளப்பூச்சியை யாரோ அதுக்கிட்டே தான் போய் வீரத்தை காமிக்கிறது. ஒன்று அந்த சின்ன பையன்கிட்ட வீரத்தை காமிக்கிறது, இல்லைன்னா அந்த தமிழ்கிட்ட வீரத்தை காமிக்கிறது. போய் தைரியம் இருந்தால் போய் பாரதிக்கிட்ட போய் சீண்டுங்க.
ஏன்னா அவள் நல்லா 4 அடி அடிப்பாள்ல, அதனால் பயம். என்னைய கேட்டால் நான் சொல்ல கைஸ், நேற்று நான் லைவ்லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த மித்ரா வந்து இந்த சீரியல் முடியலை, இவரோட கண்ணை வந்து 2 புஷ்ஷுன்னு வீங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சாரி கைஸ், ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணியிருந்தேன், அது ஐஸ் கட்டி கீழே விழுந்துட்டுருக்குது. சரி ஓகேடா, நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ மொத்தத்தில் என்ன அப்படின்னா, மித்ரா கண்ணை வந்து இந்த சீரியல் முடியறதுக்குள்ளே நல்லா புஷ்ஷுன்னு வீங்கிடும். ஏன்னா அவன் அடிக்கடி அடி வாங்கிக்கிட்டே இருப்பான், அது வேணால் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. இவன் ஆதிக்கிட்ட அடி வாங்கக்கூடாது, வாசுக்கிட்ட வாங்கணும். வாசு அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வச்சு எப்படி பண்ணால் பாருங்கள், அந்த மாதிரி வாசு வந்து இவளை வெளுக்கணும், சுதாகரையும் வெளுக்கணும், நந்தினியும் வெளுக்கணும். சரியா? அப்படி வெளுத்தாத்தான் இவங்களாம் திருந்துவாங்க. மெயினாக அந்த பவானி இருக்கா பாருங்க, பவானி அவங்க வீட்டுக்காரையும் வாசு வந்து நல்லா வெளுக்கணும். ஏன்னா அவங்க சொல்கிற இதில் தான் இதுகெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. இதில் இந்த புள்ளப்பூச்சி வந்து லண்டன் பாட்டி பேத்தி ரொம்ப நல்லவா நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நல்லவா பண்ணுற வேலை நீ லண்டன் பாட்டிக்கு எப்போ தெரியும் தெரியல, பார்ப்போம். அன்னைக்கு தெரிஞ்ச அன்னைக்கு இந்த பேத்தியை இந்த லண்டன் பாட்டி என்ன செய்யுதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடி வெளுத்து வாங்குதா இல்லை என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கலாம். சரியா? இல்லை அப்பையும் பேத்தி செய்கிறதா கரெக்டுன்னு சொல்லி சிங்சாங் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட ஒரு பாட்டி நம்மளுக்கு தேவையே இல்லை. இதை இங்கே அதுக்கு இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு லண்டன்லேருந்து வந்து இந்தியாவுக்கு வரணும்னு அவசியமே இல்லை. இந்த அம்மாவை அப்படியே பேக் பண்ணி லண்டனுக்கே அனுப்பிச்சிட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் சீக்கிரம் அந்த லண்டன் அம்மா யாருன்னு சொல்லி கொஞ்சம் காமிங்கப்பா. சரிங்களா? லண்டன் அம்மா இருக்குல்ல, லண்டன் அம்மா, அதை சீக்கிரம் யாருன்னு காமிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா? ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி குழந்தைங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எடுக்காதீங்கப்பா ப்ளீஸ். ஏன்னா அந்த குழந்தை நிறைய அவங்க அம்மாவை விட துன்பங்களை நிறைய அனுபவிச்சிருச்சு. சரிங்களா? இனிமேலாவது இன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி சீரியல் எடுங்க. சரியா? தேங்க்யூ கைஸ். வீடியோ எனக்கு ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சு, சாரி. ஏன்னா என்னால் முடியல, ஏன்னா உண்மையிலே இதை நான் லைவ்லாம் போகலான்னு நினச்சேன். சரி, நேற்றே லைவில் நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோவாக போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, யாராவது நிறைய பேர் வீடியோவாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க, அதனால் சரி நம்ம வீடியோவாகவே போட்டலாம், நாளைக்கு வேணால் நம்ம லைவ் போய்க்கலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவாகவே நான் போட்டேன். எனக்கு முடியல. சரிங்களா? கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. பை கைஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு லைவில் பார்க்கலாம். லைவில் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். சீக்கிரம் இந்த சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு வந்தால் ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச்.